இங்க ஒரு பொண்ணு அவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்றாங்க, மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட தலையில ஊத்துறாங்க. உடனே அந்த அப்பா என்ன பண்றாரு, தீக்குச்சால அந்த பொண்ணை கொளுத்தி விட்டுட்டு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வெளில போய் கதவு சாத்திட்டு நிக்கிறாங்க. இந்த பொண்ணு உள்ள வலியால துடிச்சிட்டு இருக்கா. அது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அழுதுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்ச நாளா இந்த பொண்ணோட நடத்தில வந்து பார்த்தா நிறைய மாற்றத்தை அவங்க அப்பா அம்மா பாக்குறாங்க. ஒரு நாள் நைட்டு அந்த வீட்டுல இருக்க கபோர்டு நல்லா ஆடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த கபோர்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்க அவங்க அப்பா அந்த கதவை வந்து பார்த்தா உள்ள அவங்க பொண்ணு பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கா. சரி பொண்ணு வீட்லயே இருக்கனால இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தா பெல்ல கூட்டு போறாங்க. ஒரு குளத்துல அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு இவங்களாம் அந்த பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருக்கப்ப இந்த பொண்ணை வந்து பார்த்தா பிடிக்கிறதுக்கு பல கைகள் வருது. அது அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. இதனால இந்த பொண்ணு பயப்பட அங்க இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. உடனே அந்த பொண்ணு அவங்க எல்லாருமே திட்டுறா. அதனால ஒரு மந்திரவாதியை போய் பாக்குறாங்க. அந்த மந்திரவாதியுமே வந்து பார்த்தா இந்த பொண்ணு கிட்ட இருக்கிற பேயை ஓட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். ஒரு சைக்காலஜி டாக்டரை பார்க்க அந்த சைக்காலஜி டாக்டரோ இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இவளை கொலை பண்றதா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். கடைசியா தான் அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணை கொலையே பண்ணிருக்காங்க.